ஓகே நவீன், சார். ஸ்கூலை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறல்ல, அப்பாவோட பேசுவியா? பேசு. அவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு? நம்ம அவங்க அவங்க காலத்தில் இருந்த படிப்புக்கும் இப்போ உள்ள படிப்பு பற்றி எதாவது பேசுவார் அவங்க அப்பா? பேசுவாங்க சார். என்ன சொல்லுவார்? ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, சேர்லாம் நல்லா இருப்பாங்க. நல்லான்னா எப்படி? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. இப்போ ஒழுங்காக சொல்லி தருவாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்தது அவங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, இப்போ எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி. எப்படி மாறி இருக்கான்? டீச்சர்ஸே மாறிட்டாங்க. சிபிஎஸ்சி மாறிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாறி சிபிஎஸ்சி வந்துடுது. பசங்களுக்கு எதுவும் புரியாது. சிபிஎஸ்சி அது எப்படி அது புரியாதுன்னே எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தது சார். ஆமா, தமிழா இருக்கும். அது லாங்குவேஜ் தமிழா இருந்ததா? சிபிஎஸ்சி மாதிரி ஃபுல்லா இங்கிலீஷா வரும். எப்படி கத்துப்பாங்க பசங்க? அப்ப தமிழ்ல இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல? அப்படிலாம் இல்லை சார். இங்கிலீஷ்ல இருந்தா கொஞ்சம் இது கத்துக்குவாங்க சார். பிரில்லியண்டா இருக்கும்ல சார் இங்கிலீஷ்ல இருந்தா. பிரில்லியன்ட்ங்கிறது என்ன? லாங்குவேஜ்ங்கிறது லாங்குவேஜ் வந்து பிரில்லியன்சிக்கு வருது. அப்படி இல்லை சார். இங்கிலீஷ்ல இருந்தா கொஞ்சம் பிரில்லியண்டா படிக்கலாம். அது மாதிரி இருக்கும். பிரில்லியன்ட்னா இப்போ நீ ஒரு சயின்ஸ் படிக்கிற, ஒரு அறிவு ரீதியாக இருக்குது, ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற, அது ஓகே. மொழி வந்து எப்படி பிரில்லியன்சிக்கு வரும்? மொழி எப்படி இதுக்கு வருது? மொழி வந்து ஒரு இதை கம்யூனிகேட் பண்ணுறது தானே. ஒன்று இப்போ நம்ம 2 பேர் தமிழில் பேசுகிறோம். நான் கேட்குற கேள்வி உனக்கு புரிஞ்சா நீ பதில் சொல்லுவேன். அதே மாதிரி புரிஞ்சாலும் உனக்கு சொல்லணும்னு தோணாதுன்னா அவனை எனக்கு சொல்லுவேன். அப்போது நம்ம 2 பேரும் பேசுகிறதுக்கான ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மொழி. இதுல பிரில்லியன்ட் என்ன இருக்குது? மொழி படிச்சு தமிழ்ல பண்ணா அந்த பிரில்லியன்சி வராதா? தமிழ்ல அந்த காலத்துல வந்துட்டு, அந்த காலம் இல்லை எப்பொழுதுமே சரி, இது ஒரு தொன்மையான மொழிங்கிறாங்க இல்லையா? தொன்மையான மொழி தானே இது. அவங்க என்ன சொல்றது? உண்மையான தொன்மையான மொழி தானே இது. அப்போ அவ்வளோ ஆண்டுகளுக்காக எழுத்து வடிவம் இருக்குது, சொல் வடிவம் இருக்குது, கவிதைகள் இருக்கு, இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு, அறிவியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, என்ன இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற ஒரு முத்தமிழ் பண்புகள் கொண்டது தானே இது. அப்போ எப்படி அது வந்து அது வந்து ஒரு வளமான மொழி. தமிழ் வந்து ஒரு வளமான மொழி, ஆங்கிலத்தை விட வளமான மொழி. அதனால ஒன்றும் கிடையாது. ஆங்கிலம் படிக்கிறதுனால தான் உனக்கு வந்து பிரில்லியன்சி வரும்னு சொல்ல முடியாது. பிரில்லியன்சி வந்து நம்ம ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுனால அறிவு வரும் இல்லை? அந்த இதுதானே ஒழிய இதில் வந்து எதுவும் கிடையாது. பட் அவர் என்ன சொல்கிறாரு? அப்பா என்ன சொல்கிறாரு? ஜஸ்ட் அவங்க இப்போ பேசும்போது அவங்க காலத்தில் இருந்த கல்வி முறைக்கும் இங்கே இருக்கிற கல்வி முறைக்கும் என்னன்னு சொல்கிறாரு? அப்பா அப்படிலாம் சொல்ல சார். சொன்னதில்லை. ஒழுங்கா படி, என்ன மாதிரி ஆகாத, கஷ்டப்படுவார் அப்பா சொல்லி. படிச்சா நல்லா இருக்கலாங்கிறாரு. என்ன மாதிரி நீ கொல்தோலை செய்ய முடியாது. நீ படிச்சா இப்ப நான் ஒருத்தவங்க கை நீட்டி காசு வாங்குறேன், நீ படிச்சா ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்கலாம், கையில காசு கொடுக்கலாம், நீ கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்பா சொல்லு. நீ எப்படி அதை நம்புறியா? நீ உண்மைதானே அது? எப்படி அது? அப்பா வேலை செய்யறத பார்த்துருக்கேன். அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதை பார்த்துருக்கேன். அது என்ன வேலை செய்யறது தப்பா? என்ன கஷ்டப்பட்டுல படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்களா சார்? இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா வேற வேலை இருந்திருக்கும்ல. வேலை செஞ்சிருக்கலாம். என்ன வேலை செஞ்சிருக்கலாம் தெரியல சார். ஏதோ ஒரு வேலை. இது இல்லாம அப்ப வேலைங்கிறது நீ சொல்றதை பார்த்தோன்னா சம்பாதியத்தை சொல்றியா நீ? இப்ப கம்மியா சம்பாதிக்கிறாரு, அதுக்கப்புறம் படிச்சிருந்தா நிறைய சம்பாதிப்பாரு அப்படிங்கிறியா? சம்பாதிக்கிறதுல சார் நல்லா உழைப்பு சார். இது உழைக்கிறாரு, அதிகமா பண்றாரு. அது ஹார்ட் அட்டாக் இருக்கு, அதனால அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு. அதுவும் மீறி எங்களுக்கோசம் உழைக்கிறாரு. கொளுத்து வேலை போய் இப்ப வேற வேலை இருந்தா கூட வேற இடத்துல சீட்ல உட்காந்து அழகா டைப் பண்ணலாம் சார். உடல் உழைப்பு அதிகமா இருக்குது, சம்பளம் கம்மியா இருக்குது. மற்றதுல உடல் உழைப்பு கம்மியா இருக்கு, சம்பளம் அதிகமா இருக்குது. ஸோ அந்த வித்தியாசங்கள் வந்து இருக்கு. அது வந்து சொல்றாரு. அப்போ படிச்சா நல்ல, இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்பாவுக்கு, அவர் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறதுனால திரும்பவும் அதே கொளுத்து வேலை தான் போய் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த உடம்புலையும் முடியாத நேரத்துலையும் அந்த கஷ்டப்பட்டு தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அவரு. இந்த நிலைமை நீ சொல்கிறது கரெக்ட் தான் இல்லை?
இந்த இடத்துல ரைட் தான். வேற என்ன விதத்துல படிப்பு வந்து ஒருத்தவனுக்கு அவசியம்? படிப்பு எதுக்கு அவசியம்? எதுக்கு, ஏன் படிப்பு ஏன் தேவை? படிச்சா நம்ம ஒரு நல்லா இருக்கலாம் சார், வாழ்க்கை நல்லா இருக்கும் படிச்சா. படிக்காதவங்க என்ன நல்லா இல்லையா? கஷ்டப்படுறாங்க சார் எப்படி, என்ன டிஃப்ரென்ஸா காட்டு, இவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் காட்டு. நீங்க படிச்சிருக்கீங்க சார், உங்களுக்கு சம்பளமும் அதிகமா இருக்கு, நீங்க அழகா உட்காந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறீங்க. இப்ப வேற ஒருத்தவங்க இருக்காங்க, சூளம் கல் இறக்குவாங்க, கல் அங்க வந்து நெருப்பு கட்டிலாம் போட்டு கல் இது பண்ணுவாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. பசங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, அவங்க இதுமாதிரி நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய படின்னுவாங்க சார். இதை தவிர எதுவும் இல்லையா? படிப்புங்கிறது இதுதானா, சம்பாத்தியத்துக்கு தானே படிப்பு? படிப்பு சம்பாதியத்துக்கு இல்லை சார். அப்புறம் வேற என்னத்துக்கு? வேற என்ன? படிக்கிறதன் மூலமா எதை நம்ம படிக்கிறோம், அதன் மூலமா எதை நம்ம அடையிறோம்? மக்களுக்கு ஒரு உதவியுமே செய்யலாம் சார். நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ஒரு பயனுள்ள ஆளா இருக்கலாம்ல. இன்னொருத்தருக்கு நம்ம கூட இருக்கிற, நம்ம கூட வாழற இன்னொரு சில பேருக்கு நம்ம வந்து ஒரு பயனுள்ள ஆளா நம்ம இருக்கலாம். படித்தோம்னா நம்ம படித்த அந்த அறிவு அவங்களுக்கு போய் சேரும் இல்லை, அவங்க வாழ்க்கையை வந்து சரியாக கொண்டு போவோம். அதனால நாம் படிப்போம், நம்ம சந்ததியை நல்லபடியாக வளர்ப்போம் அதுக்காக. ஆனால் படிக்காதவங்க கூட நல்ல பண்பா அன்பா ஒரு முறையா சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோட நல்லா தானே இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்களா அந்த மாதிரி? அவங்க யார்கிட்டயும் சொல்லத்தில்லை சார், கஷ்டம் வெளியே ஒருத்தங்கிட்ட சொன்னா தானே சார் உங்களுக்கு எல்லா கிட்டயுமே சொல்லுவாங்க, தெரியும். அவங்க கிட்டே வச்சீங்கன்னா எப்படி சார் தெரியும்? படிக்காதவங்க எல்லாருமே வந்து கொத்தனால தான் இருக்கிறாங்களா? அப்படிலாம் ஆனா பாதி பேர் கொத்தனால தான் இருக்காங்க, பாதி பேர் வேற வேலை செய்யறாங்க. வேற என்ன வேலை செய்யறாங்க? மெக்கானிக் அது மாதிரி தான் செய்யறாங்க. வேற ஒரு உடல் உழைப்பு இல்லாத இன்ஜினியர் வேற. அப்ப அதுலயும் இருக்கிறாங்க. உடல் உழைப்புங்கிறது வந்து ஒரு கட்டம் வரையும் தான் வேலை செய்ய முடியும்ல, ஒரு கட்டம் வரையும். அப்புறம் அந்த அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி உடம்பு முடியலன்னா வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும், ரொம்ப ஏழ்மையில் போயிடுவாங்க, அந்த குடும்பம் கஷ்டப்படும் ரொம்ப. அதுக்காக நம்ம அதிக சம்பாதிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும், போகணும், வரணுங்கிற. ஆனால் இன்னொன்று என்ன உங்களுக்கு இருக்குனாக்கா, படிக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கிடையாது. ஒருத்தரை பார்த்து இவன் படித்தவன்டா இவன் படிக்காதவன்டான்னு சொல்கிறாங்கல்ல, யாரை பார்த்து படித்தவன்டாங்கிறாங்க, யாரை பார்த்து படிக்காதவன்டாங்கிறாங்க? இப்போ நான் பார்த்துருக்கேன், யார் வந்து சமுதாயத்தில் நல்ல பேரும் புகழோடு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு யார் விரோதிகள் இல்லையோ, யார் வந்து அன்பாக இருக்கிறாங்களோ, யார் எல்லார்ட்டையும் வந்துட்டு ஒரு 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 கௌரவத்தோடு வாழுறாங்களோ, அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க படித்தவங்கன்றாங்க. புரியுதாங்கள? யார் அடாவடியாக இருக்கிறாங்களோ, யார் சமூகம் வந்து வெறுக்குதோ, சமூகம் ஒரு சிலரை வெறுக்கிறாங்கல்ல, யாரை வெறுக்கிறாங்க சொல்லு? சமூகம் சிலரை வெறுக்குது இல்ல, சமூகம் சிலரை வெறுக்குது. யாரெல்லாம் வெறுக்கிறாங்க? ரவுடி, அப்புறம் கொலைகாரன், மதிக்காதவங்க, சோம்பேறி. இதெல்லாம் நீங்க கெட்டவங்க வகையில சொல்றல்ல, சோம்பேறியும் மதிக்க மாட்டாங்க. அவங்களால எந்த பயனும் கிடையாது. சோம்பேறி யாருக்கும் எந்த பயனும் கிடையாது, அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. அவங்களே வந்து எந்த பயனும் பண்ணிக்க முடியாது இல்லை. அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து ஒரு வேஸ்டான ஒரு சூழலுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ அவங்க யாருமே பயன் இல்லாதனாக்கா அவங்க வந்து சமுதாயத்துக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒதுக்குற மாதிரி தானே. அப்போ கெட்டவனா இருக்க வேண்டிய கெட்டவனா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சோம்பேறியா இருந்தாலுமே அது வந்து வேஸ்ட்டு தான். சரியா? நல்ல மாதிரி வெள்ளையும் சட்டியும் போட்டுக்கிட்டு நீ மாட்ட வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு நீ மாட்ட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அதனால யாருக்கு என்ன புண்ணியம்? யாருக்கா புண்ணியம் இருக்கா? இல்லை. அப்போ அந்த 2 பேருக்கு. இன்னும் ஒரு ஆள் என்ன அப்படின்னாக்கா, சமுதாயத்துக்கு பயனுள்ள ஆள் இல்லை. இந்த ஊருக்கு வராங்க, இவங்க எல்லாம் வந்து படிக்காதவங்களா இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லைனாக்கா ஏதோ மூட நம்பிக்கையில் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க,
நாளைக்கு காசு வேணும்னு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க, புள்ள குட்டிங்களை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, அறிவா ஒரு விலையை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. இப்போ அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுவாங்க, அவங்களும் தான் கஷ்டம். இப்போ வேற என்ன நினைக்கிறேன் நீ பொதுவா? பொதுவா வந்து கொஞ்சம் சத்தமாவே பேசு, ரொம்ப பொறுமையாலாம் பேசாத. பொதுவா வந்து நினைக்கிறது வந்து சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரினா எல்லாமே பசங்களை படிக்க வைக்கல சொல்றீங்களா சார்? இப்போ படிக்க வச்சா என்ன சார் போதும்? அதுதான் நான் கேட்குறேன், நான் ஒன்னதான் கேட்குறேன். எனக்கும் அதான் சார் தெரியல. உனக்கு சந்தேகமா இருக்குதா? என்ன சந்தேகம் இருக்கு? படிக்க வச்சா என்ன பிரயோஜனம்? படிக்க வைக்கிறதுனால என்ன பிரயோஜனங்கிறியா? அதுதான் ஒரு படிக்கிறது அப்படின்னாக்கா 4 குடும்பத்திலேருந்து 4 விதமான குழந்தைகள் வரும், 4 விதமான கலாச்சாரங்கள் வரும், 4 விதமான பண்பு வரும், 4 விதமான பழக்க வழக்கம் வரும். அதில் எது நல்ல பழக்கமோ, எது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கோ அது பாராட்டப்படுமா படாத? இப்போ 4 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தவனுடைய செய்கை வந்து எல்லாருக்கும் பயனாக இருக்குதுன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க? அதனால நமக்கு நோய் வர மாட்டேங்குது, அதனால நமக்கு ஏழ்மை வர மாட்டேங்குது, அதனால நமக்கு வேலை கிடைக்குது, அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அதனால நமக்கு மதிப்பு வருது அப்படின்ட்டு அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. மெயின் அது. ஸ்கூலுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ன்னு வாங்க. மீன்லாம் கும்பலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கூல். அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கூல். ஃபிஷ்ஷோட ஸ்கூல்னா இட் இஸ் கேதரிங், எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஆடு நிறைய இருக்குன்னா ஹர்டு, ஆட்டு மந்தை. ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு பறவை பறக்குது கும்பலா பறக்குதுன்னா ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். நம்மளாம் மனித கூட்டம். அது மாதிரி அந்த கும்பலுக்கு பேர் அது என்னன்னா, அங்கேருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழும். ஒரு லைஃப் தானே, இந்த ஒரு லைஃப் நம்ம என்ன செய்யறோம்? நல்லா சந்தோஷமா வாழணும், கௌரவமா வாழணும். வந்தான் வாழ்ந்தான், எல்லாருக்கும் நல்லது செஞ்சான், சந்தோஷமா இருக்கிறான், அவனுக்கு ஒரு செலவு வச்சாங்க, ஒரு நினைவு தானே. நம்ம வந்து எந்த மனிதன் வந்து ரொம்ப நாளைக்கு மக்கள் மனிதனை நினைவுல இருக்கிறானோ அவன் வந்து ரொம்ப நாள் வாழறான்னு அர்த்தம். இப்ப காந்தி இன்னைக்கும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கிறோம்ல, அவர் இறந்து 80 நாள் ஆகுது, இன்னும் நினைச்சு பார்க்கிறோம். அப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்க்கை இல்லையா? அதனால வாழ்க்கையை உன்னதமா மாத்திக்கிறது என்னன்னா நம்ம செயல்ல இருக்கு. நம்ம வந்து எப்படி ஒரு செயலை வந்து நம்ம செய்யறோமோ அப்படிங்கிறது அது ஸ்கூல்ல தான் இருக்கு இல்லையா? நீ ஒரு ஸ்கூல் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற இருக்கு. ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லு, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறதுன்னு சொல்லு. ஸ்கூல் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரிக்டா தான் சொல்லிருக்காங்க. ஸ்ட்ரிக்டான்னா என்ன நினைக்கிறேன் நீ? எல்லாரும் வந்து பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. பார்க்கணுமா, வந்து பார்க்கணுமா, நீ சரியா செய்யறியா அப்படின்ட்டு யாராவது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, வாட்ச் பண்ணணுமா? ஏன் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில. ஏன் நிறைய பேர் வந்து யாரையும் கவனிக்காமே அவங்க வேலையை செய்யறவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது செய்யாதவங்கள தான் செய்ய வைக்கிறதுக்காக கேட்பாங்க. இது இப்போ ஸ்கூல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது இல்ல, எல்லாரையும் வந்து மிரட்டிக்கிட்டு ஏய் என்ன பட்சிய அப்படின்ற அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாரையும் மிரட்ட வேண்டியதில்லை. வர்றவங்க வரலாம், பாடம் நடத்தினா படிக்கலாம், போகலாம், வரலாம். அது மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்ல. யாரும் வந்து கண்காணிக்க தேவையில்லை. பாத்தியா அது மாதிரி இது வந்து எக்ஸாம் எழுதும்போது காப்பி அடிக்கிறானா அப்படி கிடையாது. படிக்கிற பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை படிச்சுட்டு வருது, ஒருத்தவன் வந்து படிக்காமே வந்து பார்த்து எழுதுறான், அதனால மார்க் எடுக்கிறான்னா ஒரு நியாயம் இல்லைல்ல இதுல. அதனால்தான் அதை பிடிக்கிறாங்க. அதுல நியாயம் இல்லை. அவன் கஷ்டப்பட்டு வந்து 80 மார்க் நைட்டு பகலும் படிச்சுட்டு வந்து 80 மார்க் வாங்குறான். இவன் ஸ்கூல் காம்பவுண்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பேப்பர் கீசி கொண்டாந்து இடுப்புல கட்டிக்கிட்டு வந்து இங்க காப்பி அடிக்கிறான். காப்பி அடிச்சுட்டு 81 மார்க் வாங்குறான். அப்ப அவனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு அதர்மம் இருக்குல்ல.
அதை வந்து நீக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்ல ஹாலில் வந்து ஒரு சூப்பர்வைசர் போட்டு பார்ப்பாங்க யாராவது கேப் அடிக்கிறாங்களா இல்லையா. இதுக்கு தான் ஒரு தர்மத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அதை பண்றாங்க. மற்றபடி எல்லாம் யாரையும் வந்து மிரட்டுறதுக்கு போறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால யாரையும் வந்து காப்பாற்றணும் ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தான். பட் வேற எப்படி இருக்கு? வேற எப்பயும் இருக்குமே தான் சார். அதான் பொதுவா சொல்லாத, எப்படியும் என்ன எப்படின்னா எப்படி இருக்கு ஃபர்ஸ்டோட. ஆனால் இப்போ பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? டீச்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இது இல்லை சார். இப்போ எல்லா ஸ்டிச்சில் இருக்கிறாங்க, இப்போ எல்லாம் டீச்சரும் வராங்க சார். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்போது இல்லாத போகுது? டீச்சர்ஸ்லாம் வந்து போர்டில் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க சார், எழுதி போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் சார் இருக்கு. ஆனால் கொஞ்சம் எல்லாரையும் நல்லா சொல்லி தராங்க சார். கோச்சிங் நல்லா இருக்கு. கோச்சிங் நல்லா இருக்கு சார். ஓகே. ஃபர்ஸ்ட் எழுதி போட்டுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே கண்டுபிடிங்க வேறு ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ கோச்சிங் வந்து எப்படின்னா இப்போ இதுக்கு அர்த்தம் அவங்களே எழுதி போட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால ஈஸியாக கற்றுக்கலாம் சார். வேற நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற? எப்படியும் இருக்கும் ஆசைப்படுறேன். எப்படியும் இருக்கிற மாதிரி அப்படியே தான் பரவாயில்ல. இப்படியே இருந்தா போதுமா? சரி.